இந்த வீடியோல ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு நெய்யார் டேம். இது வெறும் டேம் மட்டும் கிடையாதுங்க. இங்க எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. லயன் சஃபாரி பார்க் பிளஸ் ஃபாரஸ்ட் உள்ளால கூட்டிட்டு போவாங்க. போட்டிங் இருக்கு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. எல்லாமே நான் சொல்றேன். திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த நெய்யார் டேமுக்கு நீங்க வாரீங்க அப்படின்னா எங்க தங்கலாம், எவ்வளவு பட்ஜெட் செலவாகும், இங்க வந்தா என்னென்ன விசிட் பண்ணலாம், இந்த மாதிரி A to Z வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோல கவர் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுதான் நெய்யார் டேமோட என்ட்ரன்ஸ். நீங்க இது வழியா தான் உள்ள போகணும். பேக் சைட்லோடையும் போகலாம். உங்களுடைய ஓன் பைக் கார் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்க சுத்தி பேக் சைடில் போய் டைரெக்டாக மேலே ரீச் ஆகலாம். பட் உள்ளே இருக்க எதுவுமே நீங்கள் விசிட் பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சுற்றி பேக் சைட்லோடி போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இங்கோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். என்ட்ரன்ஸ் வழியாக போய் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களோட பைக்கு காரை உள்ள ரைட் சைடு நீங்கள் பார்க் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பைக்கு காருன்னா பார்க்கிங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பைக் பார்க்கிங் 10, கார் பார்க்கிங் 25, அதுக்கு மேலே உள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு 50 ரூபாய் அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா எதுவுமே இல்லை, வெறும் 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பார்க்கை வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம். என்ட்ரி டிக்கெட் மட்டும் 10 ரூபாய் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு அடிஷ்னலாக நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா அப்படியே சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புல் மரமாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற மாதிரி சூப்பரான பிளேசஸ். இது ஒரு பார்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். லவ்வர்ஸ் கப்புள்ஸாக வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். பேச்சுலராக வந்தால் கூட நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்க முடியும். அப்படியே உள்ளே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது டேமோட கீழ் பகுதியில் தான் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அதில் வந்து அந்த தண்ணி போயிட்டு இருக்க வேவெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். நான் போன டைம் சீசன் இல்லாத டைம் மேலேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுறதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பாட்டமில் இருக்க சட்டர் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது வழியிட்டு தான் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். தென் கீழே எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அது வழியாக படி போட்டிருப்பாங்க. அந்த படி வழியாக ஏறி நீங்கள் வந்து அந்த டேமுக்கு மேலே போகலாம். அந்த படியில் ஏறும்போது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஏறிக்குவாங்க, ரொம்ப டயர்டாகும். டேமுக்கு மேலே இருந்து கீழே பார்க்குற வியூ வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஈவினிங் டைம் பார்க்குற வியூ வேற லெவலில் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கீழேண்டு மேலே ஏறி மேலே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டு அந்த தண்ணி எல்லாமே பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துக்கோங்க. அந்த வியூ பாயிண்ட் பக்கத்திலே ஒரு போட்டிங் இருக்குது. மற்ற பீப்புள்ஸ் போகும்போது நீங்களும் அவங்க கூட மிங்கிளாகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 140 ரூபா மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. யாருமே வரல, நீங்கள் மட்டும்தான் போட்டிங் போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நான் சோலோவாக போனதால போட்டிங் என்னால் போக முடியலை. நிறைய பேர் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கில் போகலாம். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் போட்டிங் மட்டும் போனால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்க போட்டிங்லேயே போகலாம். நீங்கள் பிக் பண்ணுற பேக்கேஜுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களை அந்த லேக்கை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு கொண்டு விடுவாங்க. இவங்களுக்கு உள்ளால ஃபாரஸ்ட்டு போக்கு அலௌடு கிடையாது. அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரோடு போகும். அந்த ரோடு வழியாக போனீங்க அப்படின்னா நீங்கள் லயன் சஃபாரி பார்க்கு போகலாம். லயன் சஃபாரி பார்க்கு போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் தான் வாங்கினா நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து அதில் வந்து நிறைய வந்து ஊறுகாய் வச்சுருப்பாங்க. மாங்காய், நெல்லிக்காய், சாம்பக்காய் இதெல்லாம் வந்து உப்பில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த ரோடை கண்டினியூ பண்ணி நடந்து போனீங்க அப்படின்னா லயன் சஃபாரி பார்க்கை நீங்கள் பார்க்கலாம். இடது பக்கம் அந்த போட்டிங் இருக்கும். அப்படியே அதுக்கு மேலே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஒரு குரோக்கடைன் பண்ணை இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா 25 ரூபா நீங்கள் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 25 ரூபா டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்க்கலாம், ஸ்னேக் பார்க்கலாம், அதெல்லாமே அங்கே இருக்கும். பட் ஒரு முதல்ல 5-6 முதல்ல தான் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பேக்கில் எல்லாமே நிறைய சருவெல்லாம் விழுந்து அந்த மாதிரி கிடந்துச்சு. தென் அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா லயன் சஃபாரி பார்க் நீங்கள் போக முடியும். நீங்கள் சோலோவாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. இல்லை நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லை வேறு பீப்புள்ஸ் கூட தான் உங்களை மிங்கிள் பண்ணி விடுவாங்க 400 ரூபாய் சார்ஜ் பண்ணிவிட்டு. யாருமே வரல, நீங்கள் மட்டும்தான் போட்டிங் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. 2500 ரூபாய்ட்டு சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ் போகும்போது அவங்க கூட மிங்கிளாகி போனீங்க அப்படின்னா 400 ரூபாயோட முடிஞ்சிடும். நான் போன டைம் அங்கே என்னால் போக முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வரல, 1-2 பேர் தான் நின்னாங்க. ஸோ அதனால் என்னால் அங்கே போக முடியலை. பட் அங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் 400 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களை போட்டிங்கில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே இறக்கி விட்டுருவாங்க. லயன் சஃபாரி பார்க்குன்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சு அங்கே இறக்கி விட்டுருவாங்க.
அங்கேருந்து உங்களை ஒரு வெஹிக்கிளில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நீங்கள் லயனை லைவாக பார்க்கலாம். நீங்கள் வெஹிக்கிளுக்குள்ளால தான் இருப்பீங்க, நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க. பட் பக்கத்தில் லயனை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். லயனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மான் பார்க்கலாம், முதலை பார்க்கலாம். இதெல்லாமே பண்ண தனித்தனியாக உள்ளே இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளால். அங்கே எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப உங்களை போட்டில் கொண்டு விடுவாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் 400 ரூபா இங்கே பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ளார போயிட்டு திரும்பவும் நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். 15 ரூபா அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியன் சிட்டிசனுக்கு. நீங்கள் ஃபாரின் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 500-1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து என்ட்ரி டிக்கெட் உள்ளார எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, ஃபாரினருக்கு மட்டும்தான் அதிகமாகும். லயன் சஃபாரி பார்க்கையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டேம் நம்ம கீழே இருக்குல்ல அந்த ஏரியாவிலே வந்து ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. அந்த ஃபிஷ் அக்வேரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளார ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைலுக்கு 10 ரூபா, கேமராவுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளார நிறைய விதவிதமான பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். நீங்கள் குட்டிஸை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் அக்வேரியம் போக மிஸ் பண்ணிடாதுங்க. ஓகே, ஃபிஷ் அக்வேரியம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இருக்குது. தென் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு போக கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க. தென் நீங்கள் வந்து கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ ரேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. DSLR கேமரா கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஓவராக தெரிஞ்சிச்சு. ஒரு 50 ரூபா 100 ரூபானா கூட ஓகே, 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து DSLR கேமரா கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் என்ட்ரன்ஸில் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே அலோவ் பண்ணால் 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னால் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க போல். இப்போ தான் நோட்டீஸ் ஒட்டி போட்டிருந்தாங்க, கேமராவுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த நெய்யார் டேமை நீங்கள் விசிட் பண்ண வரீங்க அப்படின்னா 1 டே டூராக நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. திருவனந்தபுரத்துலேருந்து நீங்கள் நெய்யார் டேம் வந்துட்டு இங்கே எல்லாம் பார்த்து விசிட் பண்ணிட்டு எல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக 1 டே ஆகிரும். இதோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 9 ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 6 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளால தான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து மதியம் லஞ்ச் பிரேக் மட்டும் அந்த லயன் சஃபாரி பார்க்குக்கு மட்டும் 1 hour வந்து பிரேக் விடுவாங்க, மதியம் 1 to 2. நெக்ஸ்ட் நீங்கள் மதியம் சாப்பிடணும் அப்படின்னா இங்கேண்டே சாப்பிட்டுட்டு போய்க்கோங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளால போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டீன் இருக்குது. உள்ளாலே உங்களுக்கு KTDC டிபார்ட்மெண்ட்டோட கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் மதியம் லஞ்ச் எல்லாமே நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கலாம். ரேட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். நான் வந்து அங்கே போகலை. இங்கே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. KTDC அவங்க டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு ரூமுக்கு கேட்டதுக்கு 1300 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் உள்ளே போய் கேட்டு விசாரிச்சா தான் தெரியும். பட் நீங்கள் 1 டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ட்ரிவாண்ட்ரம் பஸ் இருந்துச்சு, நாங்கள் அந்த பஸ்ஸை பிடிச்சி ட்ரிவாண்ட்ரம் வந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அங்கிட்டு காட்டாக்கடை வந்துக்கோங்க. காட்டாக்கடையிலேருந்து திரும்ப நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் வந்துக்கோங்க. நீங்கள் திருவனந்தபுரத்தில் ரூம் எடுத்தாலே பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் கிளம்பி இங்கே வந்துட்டு இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் நீங்கள் கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் போனாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த நெய்யார் டேம் வந்தீங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட்ஸ் இங்கே உள்ளே எடுக்கிற எல்லா டிக்கெட்ஸும் சேர்த்தா பெர் பர்சனுக்கு நீங்கள் 480 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக எல்லாமே சேர்த்து 480 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிங் போகல, இல்லை ஃபாரஸ்ட்டுக்குள்ளால போகல, அங்கே இருக்க இயற்கை அழகை நீங்கள் ரசிக்க போகல அப்படின்னாலும் நீங்கள் இந்த நெய்யார் டேமுக்குள்ளால் விசிட் பண்ணலாம். வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதுங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து எல்லா இடமும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு உள்ளே இருக்க வியூ பாயிண்ட்டு, அங்கே இருக்க ஏரி எல்லாமே விசிட் பண்ணி பார்க்கலாம். அதில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் நெய்யார் டேம் வாரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z வரைக்கும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை Instagramல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.